வணக்கம் வாசகர்களே. முன்னுரை. மருமகளே, பேரனை தூங்க வச்சிட்டியா? மாமனார் கேட்க, தூங்க வச்சுட்டு பால் கொண்டு வரேன், மாடியில் இருங்க மாமா என்றாள் மரியாதையாக. சிறிது நேரம் கழித்து, உன்னை வயசானவர்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன். உன் மகனை விட வேகமாக இருக்குடா. இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனி விட மாட்டேன். அப்படித்தாண்டா மாமா, இன்னும் கொஞ்சம். அப்படித்தான். சிகரெட் வாசம் இன்னும் கிக்காக இருக்குது. இரு, நான் மேலே வரேன். மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் இதமான காற்று வியர்வை வடிய விடிய விடிய. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் தென்னாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம். தூரத்தில் நீண்டு கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் காலையில் மஞ்சள் பனி சூழ்ந்து காட்சி தரும்போது நகரமே ஒரு ஓவியமாக தெரியும். காற்றில் எப்போதும் பசுமை வாசம் கலந்தே இருக்கும். சிறிய கால்வாய்கள், நெல் வயல்கள், தேங்காய் தோப்புகள் எல்லாமே இந்த ஊரின் அடையாளங்கள். மாலை நேரத்தில் சூரியன் மலைக்கு பின் மறையும் போது வானம் முழுக்க சிவப்பு நிறத்தில் ஒளிரும். அந்த நேரத்தில் வீடுகளின் வாசலில் விளக்குகள் ஏற்றப்பட, சாலைகளில் குழந்தைகள் சிரித்தபடி விளையாட, காற்றோடு கலந்து வரும் சமையல் வாசனைகள் எல்லாமே ஒருவித இனிமையான அமைதியை தந்து நிற்கும். ஆனால் அந்த அமைதியின் நடுவே சில மனசுகள் மட்டும் சொல்ல முடியாத ஏக்கத்தோடு வாடிக்கொண்டிருந்தன. சுமிதா 32 வயது விதவை பெண். கணவரை 2 ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் இழந்து விட்டாள். 6 வயது மகன் ராகுலை தாங்கி கொண்டு மாமனாருடன் சேர்ந்து வாழ்ந்தாள். மாமனார் கருணாகரன் ரிட்டையர் ஆன மிலிட்ரி ஆஃபீஸர். 60 வயதுக்குள் சென்றாலும் உடல் வலிமை குறையவில்லை. ஒழுங்கான நடைமுறை, பாசம் கலந்த அன்பு, இதுவே அவர் தன்மை. வீட்டுக்குள் ஒரு விதமான அமைதி எப்போதும் நிலவியது. சுமிதாவுக்கு அது சில நேரங்களில் ஒரு ஆறுதல், சில நேரங்களில் ஒரு சுமை. மாலை நேரம், சாயங்கால சூரியன் வீட்டின் மாடியில் விழ, சுமிதா வாசலில் உட்கார்ந்து ராகுலின் பாட புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே கருணாகரன் ரேடியோவில் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார். கருணாகரன் சுமிதாவிடம் சொன்னார், ராகுலுக்கு வீட்டு பாடங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீ போய் வீட்டு வேலைகளை செய் என்றார். மாமா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சுமிதா மெதுவாக சொன்னாள். வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு ராகுலையும் கவனித்து கொண்டால் உடல் சோர்வாகி விடாதா என்று அவர் கேட்டார். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவளது கண்ணீரை மறைக்க பயன்பட்டது. அந்த இரவு மின்சாரம் போயிருந்தது. மெழுகுவர்த்தியின் ஒளியில் ராகுல் தூங்கிவிட்டான். சுமிதா வெளியே வந்து மாடியில் நின்றாள். வானம் முழுக்க நட்சத்திரம். கருணாகரன் மெதுவாக அவள் அருகே வந்தார். உனக்கு பயமா இருக்கு போல என்றார். இல்லை மாமா, சில நேரம் இந்த இருள் கூட தோழியாக இருக்கிறது என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவரது முகம் அந்த ஒளியில் இன்னும் கடினமாக தோன்றினாலும் பார்வையில் ஒரு மெல்லிய பாசம் இருந்தது. அந்த பார்வையை சுமிதா தவிர்க்க முடியவில்லை. உள்ளுக்குள் அவளது நெஞ்சம் சற்று துடித்தது. அந்த நொடியில் இருவருக்கிடையில் சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி வளையென விரிந்தது. மாமனாரின் சுமூகமான ஆழமான குரலும் விதவையின் அமைதியான சோகமுகமும் இரண்டுமே ஒரே அலைவரிசையில் இணைந்தது போலிருந்தது. அவள் உடனே திரும்பி அறைக்குள் சென்று விட்டாள். ஆனால் அந்த இரவில் தூங்க முடியாமல் மெல்லிய குழப்பத்தோடு கண்களை மூடியிருந்தாள். அந்த இரவு தூங்க முடியாமல் சுமிதா பலமுறை திரும்பி திரும்பி படுத்தாள். மனசுக்குள் மாமனாரின் பார்வை மறக்காமல் சுற்றி கொண்டே இருந்தது. என்னடா இது, அவரை பார்த்தாலே எனக்கு ஏன் இப்படி மனசு நடுங்குது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். காலை மழை பெய்ததால் வீட்டு வளாகம் நனைந்து குளிர்ந்த காற்று வீசியது. சுமிதா காப்பி எடுத்து கொண்டு வந்தாள். மாமா, காஃபி குடிங்க என்று தட்டில் வைத்து நீட்டினாள். அவர் கையில் எடுத்துக்கொண்டு, உன் காஃபி தான் ரொம்ப ருசி அதிகம், நீ இல்லாமல் இந்த வீடு வெறுமையா இருக்கும் என்று மெதுவாக சொன்னார். அந்த வார்த்தை சுமிதாவின் உள்ளங்கையை சூடாக்கியது. அவள் வெட்கம் கலந்த சிரிப்புடன் தரையில் பார்வையை பதித்தாள். அன்று மாலையில் ராகுல் நண்பன் வீட்டில் விளையாட சென்றான். வீட்டில் கருணாகரன், சுமதி இருவரும் மட்டும் இருந்தார்கள். மலைத்துளிகள் கூரையை தட்டி விழ சுமிதா ஜன்னல் அருகே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். பின்னால் கருணாகரன் வந்து, ஈரக்காற்று உடம்புக்கு குளிர் பிடிச்சிடும், ஜன்னலை மூடு என்று சொன்னார். அவர் சொல்லிக்கொண்டே ஜன்னலை மூட முயன்ற போது அவரின் கைகள் அவளது கையை தொட்டது. அவரின் கைகள் தொட்டபோது சுமிதாவுக்கு முழு உடம்பும் நடுங்க வைத்தது. மாமனாரின் முகத்தையும் தன்னுடைய உள்ளிருக்கும் குழப்பத்தையும் ஒரே நேரத்தில் உணர்ந்தாள். அவள் பார்வையை தவிர்க்க முடியாமல் அவரை நோக்கி பார்த்தாள். அவரது பார்வை கடினமில்லாமல் மிக அருகில் நெருங்கி வந்தது. அந்த நொடியில் இருவருக்கும் இடையில் ஒரு சொல்லாத பாச வெப்பம் பரவியது. சுமிதா மெதுவாக பின்வாங்கி, நான் சமையலருக்கு போறேன் என்று காரணம் காட்டி ஓடினாள். ஆனால் உள்ளுக்குள் அந்த உணர்ச்சி முழுக்க பரவி அவளை வாட்டிக்கொண்டே இருந்தது.
அந்த மாலையிலிருந்து சுமிதா மனசு அமைதி இல்லாமல் போனது. மாமனாரின் தொடுதல், பார்வை எல்லாம் அவளுக்குள் மறந்து போகாத வெப்பத்தின் நினைவை விட்டு சென்றது. ராகுல் உடனே படுக்கையிலே தூங்கிவிட்டான். சுமிதா மாடியில் வந்து குளிர்காற்றில் நின்றாள். வெள்ளை நிலா வானம் முழுவதும் பரவி இருந்தது. அந்த நேரத்தில் கருணாகரன் மேலே வந்தார். தூங்கலையா என்று கேட்டார். இல்லை, சோர்வா இருந்தாலும் தூக்கம் வரல என்று அவள் மெதுவாக சொன்னாள். இருவருக்கும் இடையில் சில நொடிகள் அமைதி. அந்த அமைதி காற்று போல உடலை சுற்றி கொண்டது. அவர் மெதுவாக அவள் அருகே வந்து கையை வைத்தார். நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க, உன்னை பார்க்கும்போது என் மனசு வலிக்குது என்று கருணையாக சொன்னார். அந்த கைப்பற்றில் சுமிதாவின் முழு உடம்பும் நடுங்கி கூசியது. அவள் பார்வையை உயர்த்தி அவரை நோக்கினாள். அவரது கண்களில் கடினமில்லாமல் சூடான பாசமும் சொல்ல முடியாத ஈர்ப்பும் மட்டும் இருந்தது. சுமிதாவின் உதடு நடுங்கியது. ஒரு வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. அந்த நொடியில் அவர் இன்னும் நெருக்கமாக விலகாமல் நின்றார். அவரது மூச்சின் சூடு அவளது கன்னத்தை தொட சுமிதா கண்களை மூடிக்கொண்டாள். அந்த தருணம் முழுக்க காற்றில் ஒரு பாச உணர்ச்சி வெப்பம் பரவியது. சுமிதாவின் மனம் இது தவறா அல்லது நான் தேடிய ஆறுதலா என்று கேள்வி எழுப்பினாலும் உடல் மெதுவாக அந்த அருகாமையை ஏற்றுக்கொண்டது. அந்த நிலவிரவின் சூடு இருவரையும் சிக்க வைத்திருந்தது. சுமிதா கண்களை மூடியபடி நின்றாள். மாமனாரின் மூச்சு கன்னத்தில் உரசியது. அவர் மெதுவாக முகத்தை தன் கரங்களில் பிடித்தார். மாமா என்று சொல்லி விலக நினைத்தாள். ஆனால் வாய் திறக்கும் முன்னரே அவரின் அருகாமை அவளது வார்த்தைகளை விழுங்கியது. சுமிதாவை முழுக்க நடுங்க வைத்தது. விதவை பெண்ணாக அடக்கி வைத்திருந்த ஏக்கம் திடீரென தீப்பற்றியது போல இருந்தது. அவள் தள்ளிவிடவில்லை, மாறாக தன்னையும் அந்த வெப்பத்துக்குள் முழுக விட்டாள். அவரது கைகள் தோளில் இருந்து மெதுவாக கீழே சரிந்தது. அந்த தொடுதலில் சுமிதாவின் மூச்சு மெல்ல வேகமடைந்தது. உடம்பே பேச ஆரம்பித்தது. மலைத்துளிகள் கூரையை தட்டி விழும் சத்தத்துக்குள் இருவரின் இதய துடிப்புகள் ஒன்றோடு ஒன்று கலந்து போயின. சுமிதா மெதுவாக தலை குனிந்து மேலே சாய்ந்தாள். இது தவறு என்று சுமிதா சொன்னாலும் அவள் அந்த நெருக்கத்தை விட்டு விலகவில்லை. அந்த நேரம் இருவரின் உள்ளங்களுக்கும் உடல்களுக்கும் இதமாயிருந்தது. அந்த இரவு சொல்ல முடியாத பாசமும் அடக்க முடியாத பாச உணர்ச்சியும் இருவரையும் கட்டி போட்டது. அந்த இரவுக்கு பிறகு சுமிதா மாறிப்போனாள். மாமனாரின் பார்வை பார்த்தாலே அவளது உள்ளம் நடுங்கும். அவரது அருகாமை நினைத்தாலே உடலுக்குள் வெப்பம் பரவியது. ஒரு நாள் ராகுல் பள்ளி சுற்றுலாவுக்கு சென்றிருந்தான். வீடு முழுக்க அமைதியாக இருந்தது. சுமிதா மாடியில் துணி உலர்த்தி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் கருணாகரன் மேலே வந்தார். சூரியன் இன்னும் கடினமா சுடுகிறது, நீ வாடி போன மாதிரி தோணுது என்று கூறி அவள் நெற்றியில் விழுந்த வியர்வையை கையால் துடைத்தார். அந்த ஒரு எளிய தொடுதலே சுமிதாவின் உடலை சுரண்டியது. அவள் கைகளை நிறுத்தி அவரை நோக்கி பார்த்தாள். பார்வையில் சொல்ல முடியாத அழைப்பு இருந்தது. அவள் பயத்தோடு ஆசையோடு கலந்த சுவாசத்துடன் உடலை அவருக்கு அருகில் நெருக்கி கொண்டாள். என்ன செய்றீங்க என்று உதடு நடுங்க சொன்னாலோ அவளது கை அவரின் மேல் ஒட்டி விலகாமல் அழுத்தி கொண்டிருந்தது. அந்த நொடியில் இருவருமே தங்களை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. சுமிதாவின் உடல் முழுக்க அந்த பாசமான அன்புக்குள் கரைந்தது. அவர் தன் கரங்களில் அவளை தூக்கி உள்ளே அழைத்தார். அவள் பயந்தாலும் ஏக்கம் அந்த பயத்தை விட வலிமையானது. மாமனாரின் கரங்கள் சுமிதாவின் மேடு பள்ளங்களை ஆரவாரம் செய்ய தொடங்க சுமிதாவின் மூச்சு அதிர்ந்தது. அவள் நீண்ட நாட்களாக அடக்கி வைத்திருந்த ஏக்கம் அந்த இரவில் முழுமையாக வெடித்தது. அவரது கைகளில் அவள் குழந்தை போல் சாய்ந்தாள். ஆனாலும் பெண்ணின் வெப்பத்தோடு மெழுகுவர்த்தி போல் முழுமையாக உருகினாள். அந்த இரவு இருவரையும் முழுமையாக மாற்றிவிட்டது. இனி அவர்கள் உறவு ஒரு விதவை மாமனார் என்ற பெயருக்கு மட்டும் அடங்கியிருக்க முடியாது. அது தீவிரமான பாசமும் அன்பும் கலந்த பிணைந்த உறவாக மாறிவிட்டது. அந்த இரவுக்கு பிறகு சுமிதா பலமுறை தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். நான் தவறு செய்துவிட்டேனா? மாமனார் தான் ஆரம்பித்தார், ஆனா ஏன் என் மனசு உடல் அவரை விட்டு பிரியல? அவள் தன்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டாள். மாமனாரும் அமைதியாக இல்லை. மிலிட்ரி ஒழுங்குடன் வாழ்ந்தவர். ஆனால் இப்போ அவளின் அருகாமையை நினைத்தாலே மனசு கலங்கி போயிற்று. தன் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் அந்த விதவையின் அன்பில் உருகும் பார்வையை மறுக்க முடியவில்லை. ஒரு மாலை ராகுல் வீட்டிற்குள் ஒரு ரூமில் படுத்து கொண்டிருந்தான். சுமிதா சமையலறையில் சப்பாத்தி சுட்டு கொண்டிருந்தாள். அதற்குள் கருணாகரன் உள்ளே வந்து அவளது அருகில் நின்றார். சூடு பரவியது. அவள் நடுங்கியபடி, ராகுல் உள்ளே இருக்கான், அவன் பார்த்துட போகிறான் என்று கிசுகிசுத்தாள். ஆனா அவளது குரல் கூட அசையாமல் நடுங்கியது. நான் உன்னை விட்டு விலக முடியல.
உன் முகத்தை கூட பார்க்காம இருந்தால் மூச்சே அடங்காது என்று சொல்ல, சப்பாத்தியின் வாசனையும் அவளது வாசனையும் கலந்து அந்த சமையலறையே அன்பில் நனைந்தது. சப்பாத்தி கருகிய வாசனை பரவியது. ஆனால் இருவரும் அதை கவனிக்கவில்லை. பிறகு ராகுலின் சத்தம் கேட்டதும் அவள் விலகினாள். அவளது முகத்தில் குற்ற உணர்ச்சி பளிச்சென தெரிந்தது. ஆனால் உள்ளுக்குள் இன்னும் அந்த தொடுதலின் வெப்பம் எரிந்து கொண்டே இருந்தது. அந்த இரவு, மருமகளே, பேரனை தூங்க வச்சிட்டியா? மாமனார் கேட்க, இன்னும் இல்லை மாமா, தூங்க வச்சுட்டு பால் கொண்டு வரேன், மாடியில் இருங்க மாமா என்றாள் மரியாதையாக. சிறிது நேரம் கழித்து, உன்னை வயசானவர்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். உன் மகனை விட வேகமாக இருக்க. இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி விட மாட்டேன். அப்படித்தாண்டா மாமா, இன்னும் கொஞ்சம். அப்படித்தான். சிகரெட் வாசம் இன்னும் கிக்காக இருக்கு. இரு, நான் மேலே வரேன். மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் இதமான காற்று வியர்வை வடிய விடிய விடிய வியர்வை துளி தங்கமாக ஜொலித்தது. அந்த இரவில் சுமிதாவின் கண்ணில் ஆனந்தமாக நீர் வழிந்தது. இது தவறு என்று தெரியும், ஆனாலும் என்னால் நிறுத்த முடியலை. அவள் மனசுக்குள் சொல்லி கொண்டாள். மாமனாரும் கீழே சென்று தன் அறையில் அவளை நினைத்து தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தார். அவர்களுக்கிடையே குற்ற உணர்ச்சியும் பாசமும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியது.